காரியத்தையும் தேவனாலதான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அதை மனுஷன் என்ன செஞ்சதானா நிறைய நேரத்துல மறந்துடுது. நிறைய நேரத்துல மனுஷன் என்ன செஞ்சான் மறந்துடுதான். என்னுடைய திறமையினால நான் இதை செஞ்சேன், என்னுடைய ஞானத்தினால நான் இதை செஞ்சேன், என்னுடைய பலபலத்தினால நான் இதை செஞ்சேன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். தன்னை குறித்தே அவன் என்ன செய்யறான் பெருமை பாராட்டுறான். ஆனா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அவன் பெருமை பாராட்டினாலும், என்ன காரியத்தை குறித்து அவன் தன்னை மேன்மையாக எண்ணினாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரால நினைச்சா என்ன செய்ய முடியும் பாருங்க, ராஜா ஸ்தானத்துல உட்கார வைக்க முடியும், கீழேயும் தள்ளுவார் ஆண்டவர். அல்லேலூயா, கீழே இருக்கிறவங்களை மேல கொண்டு போய் வைப்பாரு, மேல இருக்கிறவங்களை கீழே கொண்டு வந்துருவாரு ஆண்டவர். தேவனாலதான் எல்லாம் செய்ய முடியும். தேவன் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் இந்த இயற்கைகள் எல்லாமே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஆண்டவருடைய அசைவுக்கு அது பார்த்து, ஆண்டவருடைய அசைவை பார்த்து தான் செயல்படுது. கிழக்க சூரியன் உதிக்கி மேற்க மறையுது. ஆண்டவர் நினைச்சா சூரியனை நிப்பாட்டு அப்படின்னா சூரியன் நின்று போச்சுன்னா, உதிக்காம நின்று போச்சுன்னா பூமியே இருளா மாறி. அல்லேலூயா, பூமியே இருளா மாறி. எல்லாரும் லைட்டை போட்டு எத்தனை நாள் வீட்டுக்குள்ள லைட்டை போட்டு கரண்டை செலவழிச்சிட்டு இருப்பான். எத்தனை நாள் கரண்டை செலவழிக்க முடியும்? எத்தனை நாள் லைட்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? வெளிச்சத்துக்குள்ள எத்தனை நாள் இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட கரண்ட் தயாரிக்கிற வரைக்கும் தான் அந்த லைட்டை போட்டுட்டு உட்கார முடியும். சூரியன் வரலைன்னா மனுஷனுடைய நிலைமை பரிதான். அல்லேலூயா, சந்திரன் அதே போலதான். சுவாசிப்பதற்கு கர்த்தர் காற்று அனுப்புகிறார், பண்டக சாலையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் இருந்த பண்டக சாலையிலிருந்து தான் காற்று புறப்பட்டு வருகிறது. இந்த காற்றை நிப்பாட்டிட்டாரு ஆண்டவர் அப்படின்னா மனுஷன் ஜோலி முடிஞ்சான். ஏசிக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தான்? ஏசியே வெளியில இருக்க காற்றை இழுத்துதான் உள்ள அனுப்பணும். ஆக்சிஜனை கட்டிக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்க முடியும்? கொரோனா காலத்துல வந்தது, கொரோனா பெருகிட்டு இருந்தது. எல்லாரும் மூச்சு திணறல் சொல்லி ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தான். ஆஸ்பத்திரியில அந்த மூச்சு திணறலால படுத்து கிடக்கிறதுக்கு போற என்னது, ஆக்சிஜனை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. மூக்குக்குள்ள டீப்பை போட்டு ஆக்சிஜன் போயிட்டு இருந்தது. ஒரு மூக்குள்ள உள்ள போய் லங்ஸுக்குள்ள போய் வெளியே வந்துகிட்டு இருந்தது. அவர் தேவன் தான் அதை தடுத்து நிறுத்தினாரு. அதை மாற்றினது தேவன். அல்லேலூயா, அவர் தேவனாலே எல்லாம் என்ன செய்யும் கூடும் அப்படிங்கிறத மனிதர்களாகிய நாம் விளங்கிக் கொள்ளணும்.